இது பண்ணிட்டுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலாக நல்லா சூடாக சாதம் வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். இன்னைக்கு இந்த சீசனில் கிடைக்கிறது ப்ரோக்கோலின் பச்சை பட்டாணி அதை எல்லாம் போட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதை வச்சுருக்கேங்க. அதாங்க இது நான் வந்து குருமா வைக்கலங்க, கிரேவி வைக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றினா இது அப்படியே குருமாங்க. தேங்காய் ஊற்றாமல் அப்படியே கிரேவியாக வச்சுக்கலாம். நம்ம இதை அப்படியே சாதத்தில் அப்படியே காயோடு அள்ளி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் செம்ம டேஸ்டி இருக்கும். இதாங்க ப்ரோக்கோலியும் பச்சை பட்டாணி ரெண்டும் போட்டு இன்றைக்கி கிரேவி பண்ணியிருக்கேன். இதுக்கு பொட்டலம் இருக்குது தொட்டுக்க, அவ்வளோதாங்க. இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை, நல்லா கூட பொட்டலம் ஆம்லேட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பொட்டலம் இருக்குதுங்க, அவ்வளோதாங்க. ரசம் கூட ரசத்தை தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.